ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போவோன்னா ஏஒய் 2025 பேட்சுக்கு அட்மிஷன் போட்டு ஸ்டூடெண்ட்டோட ஆல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை எப்போ வெப்சைட்டில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். போன வாட்டி ஏஒய் 2024 பேட்சோட லிஸ்ட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ அது காட்ட மாட்டுது. நீங்கள் வேணால் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். சிஒய் 2024 பேட்சோட லிஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வியூஸ் போகுது. இது வரைக்கும் 1K வியூஸும் வந்திருக்கு. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் நோட் பண்ணி வச்சு டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தான் நான் சொல்கிறேன் ஆன்சரு. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. வியூஸுலாம் நல்லா தான் வருது, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம சேனலில் பண்ணுங்கள். அதேமாரி மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அதேமாரி இந்த வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஏஒய் 2025 பேட்சுக்கு யூசர் ஐடி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க ஜிமெயில் சென்ட் பண்ணிட்டாங்க யூஜி பிஜிக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செக் பண்ணுன்னு, அதை போய் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சிஒய் 2025 பேட்சுக்கு எக்ஸாமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க அப்லோட் பண்ணணும். டெய்லியுமே ஜிமெயில் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ஜிமெயிலெலாம் ஓப்பன் பண்ணிக்கலான்னு செக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டுனா அன்றைக்கே அவங்க யூசர் ஐடி சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக யூனிவர்சிட்டிகிட்டே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அதுக்கான ஆன்சரை. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதேமாரி புக்ஸு இந்த மந்த்து தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரியல எப்போ கொடுப்பாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் புக்ஸை பற்றி நீங்கள் வெரி பண்ண வேணாம், அது கண்டிப்பாக அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி நியர்பையில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கே போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே புக்ஸ் கையோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இப்போது ஏஒய் 2025 யூஜி ஆர் பிஜி இது ரெண்டுத்தில் எதில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் யூஜியா இல்லை பிஜியான்னு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் தெரியும் எதில் அதிக போயிருக்கீங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போட முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.